ஆனால் எனக்கு இப்போதான் 26 வயசு ஆகுது. அதாவது 2000ல் பிறந்தேன். நான் இன்னமும் 18 வயசுலேருந்து அப்பா எல்லாம் ஓட்டு லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இன்னும் நான் ஓட்டு இன்னும் யாருக்கும் நான் போட்டதே கிடையாது. அப்பாவும் இது வரைக்கும் ஒரு 2 ஓட்டு வந்துருச்சு, 3 ஓட்டு வந்துருச்சு. சொல்லியிருக்காரு திமுகவுக்கு தான் போடணும்ன்ட்டு. ஆனால் நான் இது வரைக்கும் நான் போனது கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஓட்டு இப்போ நான் அண்ணனுக்கு தான் போடுவேன். சொன்னாரு வீட்டுல எல்லாம் அப்பா அம்மா அப்பா வீட்டுல எல்லாம் திமுக தான் போடுவாங்க. ஆனா சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நாங்க இது வரைக்கும் போட்டோம் இல்ல. அதாவது எங்க வீட்டுக்காரால தான் எனக்கு அந்த இம்ப்ரெஸே வந்துச்சு. இவர் வந்து டெய்லியும் வேலை விட்டுட்டு வந்தாலே அவரோட வேலையை போன்ல வீடியோ அண்ணா எங்க இந்த போராட்டம் பண்றது, இந்த மாதிரி பொதுக்கூட்டம் பண்ணி பேசுறது வந்தாலே அந்த வீடியோ மட்டும்தான். எத்தனை 7 மணிக்கு வந்தாலும் 11 மணி வரைக்கும் அவரோட இது மட்டும்தான் அது பார்த்து தான் எனக்கும் நம்ம நாட்டு மேல நிறைய இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அரசியல் பற்றி என்னன்னு தெரியாமல் இருந்தது. இப்போ இவரை பார்த்து எங்கள் வீட்டுக்காரர் இம்ப்ரெஸ் பண்ணதால தான் இப்போ எனக்கு அரசியல்னால என்னன்னு தெரிய வருது. இந்த அளவுக்கு பேசுறதுனாலும் அது இவரோட இதுதான், அண்ணன் சீமானோட இதுதான். அவங்களுக்குலாம் என்னென்ன சொல்றது, ரசிகரோட விட்டுறணும். படத்துல நடிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு நம்மளுக்கு சூப்பரா இருக்குங்க. அதெல்லாம் நம்மளோட வாழ்க்கை முறைக்கு செட் ஆகாது. அதே மாதிரி தான் விஜய் ரசிகர்களுக்கும், அதாவது இப்போ அவர் கட்சிக்கு போய் சப்போர்ட் பண்ணுறாங்களா அவங்களுக்கும் இதே பதில் தான். அதாவது அவங்களுக்கு இந்த எங்களை வீடியோவில் போடுவாங்க, ஃபோனில் இது ஒரு லைக் வாங்கிக்கலாம், ஷேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு பெருமையாக இருக்கலாம். ஆனால் அது நாட்டுக்கு சரிப்பட்டு வராது. அண்ணன் சீமான் தான் எப்பயும் ஜெயிப்பார், அவர் தானே வருவார். பெருமையை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம்ங்கிற நாம இன்னுமே பெண்ணுக்குள்ள உரிமையை இவன் தரலை. 33 விழுக்காடுக்கு முக்கிட்டு இருக்கான். இந்த கட்சியெல்லாம் எத்தனை பெண்களுக்கு இடம் கொடுத்துருக்குன்னு பாரு. ஆனால் நாங்கள் பெண்களுக்குரிய பாதுகாப்பு கொடுத்துருவோம், பெண்களுக்கு எல்லாம் கொடுத்துருவோம், ஒன்றும் கொடுக்கல. ஏய், எங்கள் இறை சிவன் கொடுத்தான், ஆதி சிவன் தன் உடம்புல பாதிய. அதுக்கு பிறகு அவன் பேரன் பிரபாகரன் கொடுத்தான் தன் நாட்டில் சரிவாதி. அதுக்கு பிறகு அவன் மகன் சீமான் கொடுக்கிறேன், சிவன் கொடுத்தான், பிறகு சீமான் கொடுத்தான் சரிவாதி. பெண்களின் கொடுத்தது பெருமை அல்ல, கடமை. யார் உரிமை? அவர்கள் உரிமை. நாங்கள் கொடுக்கவில்லை, அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நாங்கள் கைதட்டி ஆர்ப்பரிக்கிறோம், கொண்டாடுகிறோம். தையலை உயர்விசை என்றான் பெரும்பாவனன் பாட்டன் பாரதி. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்தோங்கிறான். கொளுத்துறேன். 117 தங்கச்சிரா. எந்த கட்சியில் இருக்கிற ஆண் வேட்பாளரையும் என் பிள்ளைகள்கிட்ட தர்க்கம் செய்யும் வேண்டாம் சொல்றான் பாக்குறேன். வைத்தியராமன் சொல்லுவான்டா, பிரபாகரன் பிள்ளை தான்டா செய்வோம், நாங்கள் தான்டா செயல்படுத்துவோம். ஒரு நாட்டில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு கல்வியும் சமூக மதிப்பும் இருக்கிறதோ அந்த நாட்டை தானே வளர்ந்த நாடுன்னு ஒத்துக்கொள்வேங்கிறார் அண்ணல் அம்பேத்கர். நாடு இருக்கான்னு பாரு. படிக்க போற பிள்ளை வீட்டுக்கு பத்திரமா வருமானு தெரியல. 2 வயசு குழந்தைய வன்புணர்வு செய்து கொலை செய்யறானடா. இதை நாடுன்னு நம்ப சொல்றியடா நீ? கொடுமடா. போங்க. அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு யாருக்கு? என் தாய்க்கு, என் உயிர் துணைக்கு, என் மகளுக்கு, என் உடன் பிறந்த என் ரத்தத்தை, என் தாய்ப்பாலை என்னோடு பகிர்ந்து கொண்ட என் தங்கை அக்காவுக்கு பாதுகாப்பு. மகனே, என் உடன் பிறந்தவனே, ஒரு நல்ல ஆண்மகன் அவனுக்கு அழகு தெரியுமாடா? அறிவு, ஒழுக்கம், வீரம், மானம், அறம் எல்லாவற்றிலும் சிறந்த ஒரு வீர ஆண்மகனுக்கு அழகே பெண்களை பாதுகாப்பது தான்டா. அந்த ஆண் மக்களாலேயே தன் உடன் பிறந்தார்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா என்னடா சமூகம் இது? பெண்ணிய விடுதலை எங்க இருக்குது? எங்க ஆத்தா கற்பப்பையிலிருந்து கொடுத்த விடுதலை தான்டா நானே வந்திருக்கேன். பெண் தந்த விடுதலை தான்டா நம்ம பிறப்பே. பைத்தியக்காரா தான்டா. பெண்மையை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம்னு உன் முன்னவன் இந்த முழக்கத்தை முன்வைக்க காரணம். பாரு, நம்ம தங்கச்சிக்கு நடக்கிற வேலை பாரு. இந்த பச்சை குழந்தைய கற்பழிக்கிறான்டா, பள்ளிக்கூடத்துக்கு போக விட மாட்டான்டா. பாருடா, காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறான். ஏன்? சாராயம், கஞ்சா, அவின்னு, கொக்கைன்னு. பள்ளிக்கூடம் சட்டம் இருக்கு, ஒழுங்கு இருக்கான்னு தான் கேள்வி. இங்கே சட்டம் எப்படி இருக்கு பாரு. இங்கே பாரு, டாஸ்மாக் கடையில் எவ்வளோ கூட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கு. நூலகத்தில் என்ன கூட்டம், படிப்பகத்தில் எவ்வளவு, குடிப்பகத்தில் எவ்வளவு. நல்லா கவனி. வெளிப்படையான அநீதிடா, வெளிப்படையான அநீதி.